அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை அது எதுவுமே நிறைவேறாத ஒரு வாழ்க்கையா அவளுக்கு அமைஞ்சிருது. இந்த ஒரு சூழல்ல தான் கூரவ வந்துட்டு அவ சந்திக்கிறா. நான் கண்டிப்பா மாஸ்கோக்கு வரேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பொய்யெல்லாம் சொல்லிட்டு அவ திரும்பவும் மாஸ்கோவ போயிட்டு கூரவ பார்க்க போகிறா. அங்க 2 பேருமே சந்திக்கிறாங்க, 2 பேருமே பேசுறாங்க. அவங்களுக்குள்ளார அந்த நெருக்கம் அப்படிங்கிறது முன்ன விட இன்னும் அதிகமாகுது. 2 பேருடைய ஒரு சூழல் எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல செக்கா ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, அது வந்து கூராவினுடைய ஒரு ஒரு வாசகமா அவர் வந்து சொல்லுவாரு. மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 2 வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, மக்களுக்காக, இல்ல மத்தவங்க பார்க்குறாங்க அவங்களுடைய உறவுகளுக்காக, இல்ல அவங்களுடைய நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு நாடகத்தனமான, ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. இன்னொன்னு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, இல்ல அவர்களே அவர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாருமே ஒரு ரகசியத்துல தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செக்கா அந்த இடத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயமும் அப்படிதான். 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி அவங்க எதுக்காக அண்ணாக்கு வந்து இன்னொரு ஒரு கணவன் வந்து இருந்திருக்கான், இல்ல எதுக்காக கூரவுக்கு இன்னொரு ஒரு மனைவி இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே அந்த அந்த ஒரு தருணத்துல அவங்க பேசும்போது அங்க காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க 2 பேருமே அனுபவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அனுபவிக்காத ஒரு உணர்வு அந்த இடத்துல அவங்களுக்கு வருது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து சூழல் புரியுது. என்னன்னா, இந்த சமூகம் இப்படியான ஒரு விஷயத்தை அனுமதிக்குமா, இல்ல யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியும் இல்ல ஒரு அச்சமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த இடத்துல அண்ணா நிறைய அழுறா. நான் வந்து இப்படியான ஒரு வாழ்க்கையை நான் இருக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா என்னால இந்த உணர்வுகள் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது, இல்லை ரொம்பவே அழுக வைக்குதுன்னு சொல்லி அவன் நிறைய அழுறா. கூரவுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்றது அந்த இடத்துல புரியல. 2 பேரும் வந்து தலையை பிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 சூழலுக்குள்ள வராங்க. ஏன்னா 2 பேருமே அவங்கள ஒருவரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு உணர்வுக்குள்ளாக 2 பேருமே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க வரும்போதுட்டு என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே யோசிக்கவும் முடியல. அப்ப ஒரு கட்டத்துல ஒரு கூரை வந்துட்டு ஒரு முடிவுக்குள்ள வராங்க. ஆனா அந்த முடிவு எப்படியானது அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன தெளிவு அவனுக்கு கிடைக்குது. அவங்களுக்குள்ளான ஒரு தெளிவு வருது, இல்ல ஒரு முடிவு வருது. ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பாதையாகவும், இன்னொரு ரொம்ப தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாகவும் அந்த பாதை வந்து அமையும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடவே அந்த இடத்துல முடிப்பாங்க. இந்த ஒரு இடத்துல இது சரியா தவறா அப்படிங்கிற இடத்துக்கு செக்கவ நகர்ந்து போகல. ஆனா மாறாக இப்படியான ஒரு சூழல் இந்த சமூகத்துல இருக்கு, இப்படியான உணர்வுகளுக்குள்ளாக மனிதர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை முன்வைக்கிறாரு.